ஓகே மாதாஜி, நீங்கள் படிக்க ஆரம்பிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. முழுமுதற் மட்டுமே தன் நிறைவு பெற்றவர். அவர் 5000 வருடங்களுக்கு முன்பாக பூமியில் தோன்றிய போது தம்முடைய வெவ்வேறு செயல்களின் மூலமாக பரமஹம்ச பகவான் என்னும் தமது பூர்ண தோற்றத்தை வெளிப்படுத்தினார். அவர் தமது சிறு வயதிலேயே அகாசுரன், பகாசுரன், சகடாசுரன் முதலிய பல்வேறு பலமிக்க அசுரர்களை கொன்றார். அதற்கான சக்தியை எந்த ஒரு வெளிப்புற முயற்சியின் மூலமாகவும் அவர் பெறவில்லை. அத்தகைய கேள்விக்கு இடமே இல்லை. பளு தூக்குவதில் எந்த ஒரு பயிற்சியும் இல்லாமலேயே அவர் கோவர்தனமாயை உயர்த்தினார். அவர் எந்த ஒரு சமுதாய தடைகளும் குற்றச்சாட்டுகளும் இன்றி கோபிகளுடன் நடமாடினார். ஒரே நிமிஷம் மாதாஜி, ஒரே நிமிஷம். சத்யா மாதாஜி, யூ டேக்கன் திஸ் ஈஷோபனிஷத் mantra 8. I will ask you to read mantra 9. Satya Mataji? Which number, Prabhuji? This is Ishopanishad. Last time we sent the link. I'm taking that, but number I don't know. Mantra 9. 8, Prabhuji. அது ஓகே. இல்ல அவங்க படிக்கணும். Mantra 9 எடுத்துக்கோங்க மாதாஜி. நீங்க you have the link, right? Okay. Link, you take that. We are reading 8, then I will ask you to read 9, okay? படிங்க மாதாஜி சார். கோபிகள் பகவான் கிருஷ்ணரை ஒரு கள்ளக்காதலின் மீதான உணர்ச்சிகளுடன் எப்போதிலும் கோபியர்களுக்கும் அவர்களுக்கு இடையிலான உறவு சைத்தன்ய மகாபெருமாள் கூட வழிபட்டதாக இருந்தது. ஸ்ரீ சைத்தன்யர் ஒழுக்க நெறிகளை உறுதியுடன் பின்பற்றி கண்டிப்புடன் வாழ்ந்த சன்னியாசாவார். பகவான் எப்போதும் தூய்மையானவருமாக கலங்கமற்றவருமாக இருக்கின்றார் என்பதை உறுதி செய்வதற்காக ஸ்ரீ ஈசோ உபனிஷத் அவரை சூத்தம் பரிசுத்தமானவர் என்றும் அபாபாவித்தம் கலங்கமற்றவர் என்றும் விளக்குகிறது. அசுத்தமான பொருள் கூட அவரை தீண்டுவதாலேயே தூய்மையடைய முடியும் என்பதால் அவர் பரிசுத்தமானவர் எனப்படுகிறார். கலங்கமற்றவர் என்னும் சொல் அவருடைய சங்கத்தின் வலிமையை குறிப்பிடுகிறது. ஒரு பக்தன் ஆரம்பத்தில் நன்னடத்தை இல்லாதவனாக துராசர தோன்றினாலும் அவன் சரியான பாதையில் இருப்பதால் தூய்மையானவராக ஏற்கப்பட வேண்டும் என்று பகவத்கீதையில் 9:30-31 சொல்லப்பட்டுள்ளது. இதற்கு பகவானுடைய சங்கத்தின் கலங்கமற்ற இயல்பே காரணமாகும். பாவம் அவரை தீண்டவே முடியாது என்பதாலும் அவர் அபாபாவித்தம் எனப்படுகிறார். பாவத்தினால் பாதிக்கப்படுதல் என்னும் கேள்விக்கு அவரிடம் இடமே இல்லை என்பதால் பாவத்தை போன்று தோன்றக்கூடிய வழியில் அவர் செயல்பட்டால் கூட அவை அனைத்தும் நல்ல செயல்களே. எல்லா சூழ்நிலைகளும் அவர் மிகுந்த தூய்மையுடனும் பரிசுத்தமானவராக இருப்பதால் அவர் அவ்வப்போது சூரியனுடன் ஒப்பிடப்படுகிறார். சூரியன் பூமியில் உள்ள பல்வேறு தீண்டத்தகாத இடங்களில் இருந்தும் ஈரப்பதத்தை உறிஞ்சுகிறது. இருந்தும் அது சூரியனாகவே உள்ளது. உண்மையில் கிருமிகளை அளிக்கும் தனது சக்தியினால் சூரியன் துர்நாற்றம் உள்ள பொருட்களையும் தூய்மைப்படுத்துகிறது. பௌதிக பொருட்களில் ஒன்றான சூரியன் இவ்வளவு சக்தியுடையதாக இருக்கும் பட்சத்தில் சர்வ வல்லமை பொருந்திய பகவானுடைய தூய்மைப்படுத்தும் சக்தியினை பற்றி நாம் கற்பனை செய்ய தொடங்கினால் அது கூட கடினமே. பகவானுடைய கேரக்டரை பத்தி சொல்றாங்க இல்லையா? சுக்ரமகாயம் அவர்தம் அஸ்னாபிதம் சுத்தம் அபாபவித்தம் சுத்தம் அபாபவித்தம். அவர் பாவலிகள் தொடவே செய்யாது. ஓகே, இந்த மாதிரி கோபிகள் மற்ற பெண்கள் வேறவுடைய மனைவிகள் அவங்களுடைய நடனமாடுறார். இது இந்த உலகத்தில் மிகப்பெரிய குற்றம். இந்த மாதிரி பாவமான காரியங்கள் கூட அவரை அஃபெக்ட் பண்ணாது. ஓகே, இது பாவமே கிடையாது. ஆக்சுவலாக அவருடைய ரிலேஷன்ஷிப் வரும்போது எல்லாமே புனிதமாயிடும். அதுதான் பிரம்மச்சாரி யாருன்னு சொல்லி கேட்கும்போது யுதிஷ்டருடைய சபையில் சிசுபாலன் எல்லாம் ஒத்துப்பாங்க. பீஷ்மர் தான் பிரம்மச்சாரி, அவருக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. பீஷ்மருக்கு முதல் மரியாதை வழங்க போகும்போது பீஷ்மர் சொல்வார், இல்லை நான் பிரம்மச்சாரி இல்லை, கிருஷ்ணா தான் பிரம்மச்சாரின்னு சொல்லி சொல்வார். ஏன்னா அவர் தான் எல்லா பெண்கள் மட்டில் இருந்தாலும் அவர் பிரம்மச்சாரி தான் அப்படி சொல்லி பீஷ்மர் சொல்வார். ஓகே, இந்த மாதிரி கிருஷ்ணர் அபாபவித்தம். சைத்தன்ய மகாபிரபு ஒரு சன்னியாசி இருந்தாலும் அவர் அந்த கோபியருடைய அன்பை பற்றியும் கிருஷ்ணனுடைய அவருடைய ரெசிபிகேஷனை பற்றியும் அவர் பாடுறார். அவர் பாட்டு கேட்க பிடிக்குது அவருக்கு. அந்த பிரதாபருத்ரா பாடும்போது பூரிதா ஜனான்னு சொன்னோடனே அவர் பிரதாபருத்ராவை கட்டி பிடிச்சிக்கிறார் சைத்தன்ய மகாபிரபு. இந்த மாதிரி நீ பாடிட்ட, கோபியருடைய அன்பு ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லி அவர் பாடலே இருந்தார். ஆரோக்கிய மகமஜேஸ்தனயஸ்தாம பிருந்தாவனம் ரம்யா காசித் உபாசன விரஜபதுபரிகேனயா கல்பிதா ஸ்ரீமத் பாவதம் அமலம் புராணாம் பிரேமா புமத்த மகான்.
கோபிபத்து பதங்கமலையோ தாச தாசானு தாசகா. அந்த கோபியோட வழிச்செவெல்லாம் நம்ம என்ன சர்வெண்ட்டுக்கு சர்வெண்ட்டாக இருந்தால் நம்ம சேவ் பண்ணணும்னு சொல்லி முடிக்கிறார். அப்போ இப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பை அப்படியே சன்னியாசி அக்செப்ட் பண்ணுவார். அவர் தூரத்தில் பெண்கள் வரதை பார்த்தாலே அவர் அந்த சைடு போயிடுவார். அந்த மாதிரி அவர் சைதன்ய மகாபிரபு வெரி ஸ்ட்ரிக்ட் சன்னியாசி. அவர் இப்படி சொல்லும்போது அந்த ரிலேஷன்ஷிப் எவ்வளோ உயர்ந்ததுன்னு சொல்லி நம்ம யோசிச்சுக்கலாம். ஏன்னா அது கிருஷ்ணாவுடைய சங்கத்தில் வந்ததுனால அது வந்து உயர்ந்த ரிலேஷன்ஷிப்பாக மாறிடுது. ஓகே, கிருஷ்ணா தான் எல்லாருடைய ஹார்ட்லேயும் இருக்கார். அவர் தான் எல்லாருடைய ஹஸ்பண்டும். ஓகே, நம்ம தான் இந்த உலகத்தில் ஆர்டிஃபிஷியலாக என்ன பண்ணுறோம், ஒருத்தர் ஹஸ்பண்டு ஒருத்தர் ஒய்ஃப்னு சொல்லி நம்ம பண்ணுறோம். ஆனால் கிருஷ்ணா தான் எல்லாருடைய புருஷன். ஓகே, மந்திரம் 9. சத்யா மாதாஜி டேக்கண்ணா 9 மந்த்ரா 9. ஓகே, ஓகே. அந்தம் தமஹ பரிவிசந்தி அந்தந்தமா பரிஜாந்தி ஏ அவித்யாம் உபாசதே ये विद्यां उपासते ततो भूय इवते तमो ततो भूय इवते तमो इवते तमेया तमो 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 यायु विद्यामृतः यावो विद्यया व्रतः ट्रांसलेशन. Those who engage in the culture of nascent activities shall enter into the darkest region of ignorance was still are that those engaged in the culture of so-called knowledge. Thank you. Hare Krishna. Asita padi first china paragraph padichu rendu paragraph kati padi Jai. This mantra offers a comparative study of Vidya and Avidya. Avidya or ignorance is undoubtedly dangerous, but Vidya or knowledge is even more dangerous when it is mistaken or misguided. The mantra of Ishopanishad is more capable than today than at any time in the past. Modern civilization has advanced considerably in the field of mass education, but the result is that people are more happy and even before because of stress, place, or material advancement, to the exclusion of the more important part of life, the spiritual aspect. As far as Vidya is concerned, the first mantra has explained very clearly that the Supreme Lord is the proprietor of everything and that forgetfulness of this fact is ignorance. The more a man forgets this fact of life, the more he is in darkness. In the view of this, a godless civilization directed towards the so-called advancement of education is more dangerous than a civilization in which the masses of people are less educated. எப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறாரு. ஓகே, எனக்கு கொஞ்சம் மெதுவாக படித்தா நம்மளாம் புரியும். ஓகேலாம் பார்த்து வையுது. ஸோ வித்யா அவித்யா ரெண்டையும் கம்பேர் பண்ணுறாங்க. ஓகே, அட்வான்ஸ் சிவிலைசேஷனில் வந்து பௌதிக சுகத்துக்காக உழைக்கிறதுனால அது ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லி ப்ரூவ் பண்ணுறார். ஓகே, அதனால் வித்யாவும் டேஞ்சர் தான்றார். சோகால்ட் வித்யா எஜுகேஷன் அண்ட் ஆன்மீக எஜுகேஷன்னா நான் இந்த உடல்நிலை ஆன்மா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது தான் எஜுகேஷன். அது வந்து நம்ம இஸ்கான்லாம் சொல்லித்தரோம், பகவத்கீதைலாம் சொல்லித்தரோம். ஓகே, அது இல்லாமல் நம்ம மற்ற எஜுகேஷன்லாம் என்னது, இட் இஸ் மோர் டேஞ்சரஸ். ஏன்னா அது இன்னும் எப்படி பௌதிக சுகத்தை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் உண்மையிலே முன்னேற்றம் பெறலை அப்படிங்கிறது தான் பாயிண்ட். அதனால் ரொம்ப டேஞ்சரஸ் அது. ஓகே, அவித்யா வித்யா
சோகால் வித்யா. பிருந்தாமராஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கர்மிகள் ஞானிகள். கர்மிகள், ஞானிகள், யோகிகள் என்னும் பல வகையான மனிதர்களில் கர்மிகள் என்போர் புலனுணர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட்டிருப்பவர்கள். நவீன நாகரிகத்தில் உள்ள 99.9 விழுக்காடு மக்கள் தொழில்துறை, பொருளாதார முன்னேற்றம், சமூக சேவை, அரசியல் சேவை முதலிய அடையாளங்களின் கீழ் புலனுணர்ச்சிக்கான செயல்களில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வெல்லா செயல்களும் முதல் மந்திரத்தில் விளக்கப்பட்டுள்ள இறையுணர்வை தவிர்த்துவிட்டு ஏறக்குறைய புலன்களின் திருப்தியை மட்டுமே அடிப்படையாக கொண்டுள்ளன. பகவத்கீதையில் 7.15 கூறப்பட்டுள்ளபடி முழுமையான புலனுணர்ச்சியில் ஈடுபட்டுள்ள மக்கள் மூடர்கள் அல்லது கழுதைகள் ஆவர். கழுதை முட்டாள்தனத்தின் சின்னமாகும். புலனுணர்ச்சிக்கான பயனற்ற நோக்கத்தில் மட்டும் ஈடுபட்டுள்ளவர்கள் ஸ்ரீ ஈசோ உபநிஷத்தின்படி அவித்யாவை வழிபடுகின்றனர். மேலும் கல்வியில் முன்னேறுகிறோம் என்ற பெயரில் இத்தகைய நாகரிகத்திற்கு உதவக்கூடிய முறையில் செயல்படுவோர் உண்மையில் புலனுணர்ச்சியில் முற்றிலுமாக ஈடுபட்டிருப்பவர்களை காட்டிலும் அதிகமான தீங்கினை ஏற்படுத்துகின்றனர். இறை உணர்வற்ற மக்கள் கல்வியில் முன்னேற்றம் பெறுதல் என்பது நாகப்பாம்பின் தலையில் உள்ள மதிப்புமிக்க ரத்தினத்தை போன்று அபாயகரமானதாகும். ரத்தினத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ள நாகப்பாம்பு எவ்வாறு அலங்கரிக்கப்படாத பாம்பை காட்டிலும் மிகவும் அபாயகரமானதாகும். ஹரிபக்தி சுதேதய என்னும் நூலில் 13.11-12 இறை உணர்வற்ற மக்களின் கல்வியானது பிணத்திற்கு செய்யப்படும் அலங்காரத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. நிறைய பேர் இருக்காங்க, டைம் இருக்கா? சரிங்க பிரபுஜி, ஓகேங்க பிரபுஜி. ஸோ இதை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி பொருளுணர்ச்சியில் ஈடுபடுறது நாகரிகம் கிடையாது. உண்மையால கல்வியை வந்து இந்த பொருளுணர்ச்சி ஈடுபடுத்தினா ரொம்ப அபாயகரமானது. எதுக்கு ஒப்பிடுறாங்கன்னா, ஜாதி சாஸ்திர தபஸ்தபா, நல்லா சொல்லுவாங்க, மறந்துச்சு எனக்கு. அப்ராணேஷ தேகசிய ரஞ்சனம் லோக்கம் மண்டனம், இந்த மாதிரி முடியும். ஓகே, நான் இல்லையா? ஜாதி சாஸ்திரம் தபஸ்தபா, அப்ராணேஸ்வர தேவச மண்டலம் லோகரஞ்சனம், அது ஓகே. பிணத்துக்கு வந்து அலங்காரம் பண்ணி பார்ப்பாங்க சில பேர், அந்த மாதிரி இருக்குன்றது. ஓகே, பிணத்திற்கு செய்யப்படும் அலங்காரம் போல் இருக்கு. இது இறை உணவற்ற மக்களின் கல்வியானது பிணத்திற்கு செய்யப்படும் அலங்காரத்திற்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. இதுதான் ஹரிபக்தி சுத்தோதயான்ற இடத்துல அந்த ஸ்லோகம் சொல்லியிருக்காங்க. ஓகே, அதனால பாம்பு மேலே ஆசை, அதுக்காக தர இந்த பாம்பு மேலே ரத்தனம் இருக்கு இல்லையா, அது எவ்வளோ டேஞ்சர், அந்த மாதிரி தான். ஓகே, அந்த பாம்பும் டேஞ்சர் தான், இப்போ ரத்தனம் இல்லாத பாம்பு டேஞ்சர், ரெண்டுமே டேஞ்சர் தான். ஓகே, நம்ம இதை புரிஞ்சுக்கணும். அதனால் படிச்சுட்டாங்க ரொம்ப நாகரிகமாக இருக்குது அப்படி கிடையாது. ஓகே, தே ஆர் ஆல்சோ வெரி டேஞ்சரஸ். இப்போ படிக்காதவன் வந்து 1 கோடி திருடுறான்னு வச்சுக்கோமே, படித்தவன் என்ன பண்ணுவான்னா 1000 கோடி எப்படி திருடலான்னு சொல்லி யோசிப்பான். இப்போ ஹார்ட்வேரில் பெரிய படிச்சிருப்பான். He will steal more. Very dangerous. கிருத்திகா மராஜி படிங்க நீங்க. இந்தியாவிலும் பல்வேறு இதர நாடுகளிலும் வருத்தத்தில் உள்ள உறவினர்களின் இன்பத்திற்காக பிணத்தை நன்றாக அலங்கரித்து ஊர்வலமாக எடுத்து செல்லும் வழக்கம் காணப்படுகிறது. அதுபோலவே பௌதிக வாழ்வில் என்றென்றும் தொடரக்கூடிய துயரங்களை மேலோட்டமாக மறைப்பதற்கான பணியை நவீன நாகரிகம் செய்து வருகிறது. அவ்வெல்லா செயல்களும் புலனுணர்ச்சியை நோக்கமாக கொண்டுள்ளன. ஆயினும் புலன்களுக்கு மேலே மனம் உள்ளது, மனத்திற்கு மேலே புத்தி உள்ளது, புத்திக்கு மேலே ஆத்மா உள்ளது. எனவே உண்மையான கல்வியின் நோக்கம் ஆத்மாவின் ஆன்மீக முக்கியத்துவத்தை உணர்ந்து தன் உணர்வை பெறுவதற்காகவே இருக்க வேண்டும். அத்தகைய உணர்விற்கு வழிவகுக்காத எந்த ஒரு கல்வியும்
அறிவின்மை என்றே கருதப்பட வேண்டும். இத்தகைய ஆவித்யாவை வளர்த்தால் அது அறியாமையின் மிகவும் இருண்ட கீழ் உலகிற்கே இட்டு செல்லும். அடுத்தது பகவத்கீதையின்படி 2.42 7.15 தவறான பௌதிக கல்வியாளர்கள் வேதவாத ரத என்றும் மாய யாபகிருத ஞான என்றும் அறியப்படுகின்றனர். அவர்கள் மனிதர்களின் மிக தாழ்ந்தவர்களான நாத்திக அசுரர்களாகவும் இருக்கலாம். வேதவாத ரத எனப்படுவோர் தம்மை வேத சாஸ்திரங்களில் அதி மேதாவிகளாக பாவித்துக் கொள்கின்றனர். இருப்பினும் துரதிருஷ்டவசமாக வேதங்களின் நோக்கத்திலிருந்து இவர்கள் முற்றிலும் வழி தவறியுள்ளனர். வேதங்களின் நோக்கம் புருஷோத்தமரான முழு முதற் கடவுளை அறிவதே என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. 15.15 கூறப்பட்டுள்ளது. ஆயினும் இந்த வேதவாத ரத மனிதர்கள் புருஷோத்தமரான முழு முதற் கடவுளிடம் துல்லியும் ஆர்வம் செலுத்துவதில்லை. அதற்கு மாறாக அவர்கள் சொர்க்கத்தை அடைதல் முதலிய கர்ம பலன்களால் கவரப்பட்டுள்ளனர். ஹரே கிருஷ்ணா. ரொம்ப டேஞ்சர் ஓகேலாம். வேதவாதரதா மாயா அபர்த ஞானம் 2 பேரும் சில வேதங்களாக ஓதுறாங்க, நிறைய புண்ணிய காரியங்கள் பண்ணுறாங்க, பரவாயில்லையா, ரொம்ப சாதுகளாக இருக்கும். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக நம்ம புண்ணியம் பண்ணாங்கன்னா ஒருத்தர் ரொம்ப ரேஸ்கலாக இருக்கான், அவரெல்லாம் தண்ணியெல்லாம் அடிக்கலாம், தம் அடிக்கிறான், செய் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, அவருக்கு கிருஷ்ணனை கொடுத்து அவர் பிக்கப் பண்ணிட்டு கிருஷ்ண பக்தனாக ஆகிடுவார். இந்த மாதிரி நிறையா குடுமையெல்லாம் வச்சுட்டு ஓம் ஓம் சொல்லிட்டு அந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறது தான் அவங்க நோக்கமாக இருக்கும். இவங்கெல்லாம் எப்படின்னா புது அண்டங்காக்கை, புது இடத்துக்கு போக காக்கை இதெல்லாம். இப்போ ஏற்கனவே நம்ம இந்தியாவில் இருக்கிறதுலாம் பழைய காக்கை. இப்போ அவங்களுக்கு இங்கே சலிச்சு போச்சு. அப்போ அமெரிக்கா போகிறாங்க எல்லாம். அங்கே போனால் அது புது இடமா இருக்குது. அங்கே போய் புதுசாக என்ன பண்ணுறாங்க, நிறைய குப்பையை சேர்த்துட்ருக்காங்க. இந்த மாதிரி தான் ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. அங்கே உள்ளவங்களாம் அது புளிச்சு போச்சு. ஓகே, அவங்க எப்படி ஆன்மீகம் கிடைக்கும்னு சொல்லி பார்க்குறாங்க. அதனால் இந்த மாதிரி ஓதுறதுனால, வேதங்களை ஓதுறதுனால அவன் உயர்ந்துடல. ஆக்சுவலாக பகவானை பற்றி துளியும் இன்ட்ரெஸ்ட் இல்லைனா அவர் வந்து அரக்கன் தான் சொல்லி சொல்கிறாங்க சாஸ்திரம். ராவணனுக்கு வந்து தெரியாத வேதமே கிடையாது. அவ்வளோ வேதங்கள் கற்றெடுத்தவர், பெரிய பெரிய ஞானி. இந்த ராமாயணம் முத்தம் முடிஞ்ச உடனே ராவணன் படுத்திருப்பான் போர்க்களத்தில், மீன்ஸ் அடிபட்டு படுத்திருக்கான். அப்போ ராமர் லக்ஷ்மணன் சொல்லுவார், அவன்கிட்ட போய் வேதங்கள் கற்றுக்கோன்னு சொல்லி சொல்லுவார். அப்போ அவ்வளோ ஒரு வேதங்கள் தெரிஞ்சு அவனையும் அரக்கன்னு சொல்கிறோம். நம்ம யாராவது காட்டு மிராண்டி உடனே படம் எடுக்கும் போதெல்லாம் காட்டு மிராண்டி மாதிரி காட்டுவோம். அப்படி 2 கொம்பு பல்லுலாம் ஒரு மாதிரி இருக்க மாதிரி அவன் தான் அரக்கன் மாதிரி காட்டுவான். அப்படி கிடையாது. ஆக்சுவலாக ரொம்ப அழகாக இருப்பான் அரக்கன். பிரச்சனை என்னன்னா அவன் they will not accept God. அவ்வளோதான். ராவணன் தான் கடந்துருப்பான். ஓகே, அவங்க வந்து டெமிகாட்டை கார்டை அக்செப்ட் பண்ணுவாங்க, அவங்க வந்து கிருஷ்ணன் அக்செப்ட் பண்ணுவாங்க. அதுதான் அரக்கன். இதுதான் டெஃபினேஷன். அதனால் இந்த வேதங்கள் வந்து ஓதுனாலும் இவங்க வந்து அந்த பகவத்கீதையில் பகவான் கிருஷ்ணர் தான் சொல்லி ஒத்துக்கிறதுனால இவங்க அரக்கர்கள் தான், அதனால் இவங்க டேஞ்சர் தான் சொல்லி இந்த மந்திரம் வந்து சொல்லுது. ஓகே, அதை விட அவங்க மோசமான நிலைமை தான் அடைவாங்கன்னு சொல்லி சொல்லுது. வேதங்கள் ஓதுனாலும் அவங்க வந்து இந்த மாதிரி சொர்க்கம் போகிறது தான் அவங்களுக்கு வந்து நோக்கம். அதனால் அவங்களுக்கு நல்ல கதி கிடையாதுன்னு சொல்லி இட்ஸ் கன்க்ளூட். சரோஜ மாதிரி படிங்க முதல் மந்திரத்தில் கூறப்பட்டுள்ளபடி புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளே எல்லாவற்றின் உரிமையாளர் என்பதை அறிந்து வாழ்வின் தேவைகளுக்காக நமக்கென்று வழங்கப்பட்டுள்ள பங்கில் நாம் திருப்தி அடைய வேண்டும். மறந்திருக்கும் ஜீவனிடம் இந்த இறை உணர்வை எழுப்புவதே எல்லா வேத சாஸ்திரங்களின் நோக்கமாகும். இதே நோக்கம் உலகின் வெவ்வேறு மத நூல்களில் முட்டாள் மக்களுடைய புரிந்துணர்வுக்காக பல்வேறு வழிகளில் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறாக எல்லா மதங்களின் இறுதி நோக்கம் மனிதனை மீண்டும் இறைவனிடம் அழைத்து செல்வதே. ஆனால் முழுமுதற் கடவுளுக்கும் மறதியில் உள்ள ஆத்மாவிற்கும் இடையிலான இழந்த உறவை புதுப்பிக்க செய்வதே வேதங்களின் நோக்கம் என்பதை உணர்வதற்கு பதிலாக இந்த வாதரத மனிதர்கள் புலனின்பத்திற்காக சொர்க்கலோகத்தை அடைதல் போன்ற உப விஷயங்களை வேதங்களின் இறுதி நோக்கமாக கருதுகின்றனர். எந்த ஆசை ஆதியிலிருந்து அவர்களுடைய பௌதிக பந்தத்திற்கு காரணமாக உள்ளதோ அதையே அவர்கள் மீண்டும் நாடுகின்றனர். இத்தகைய சிலர் வேத சாஸ்திரங்களுக்கு தவறான விளக்கத்தை வழங்கி மற்றவர்களை தவறாக வழிநடத்துகின்றனர். பாமரனுக்கும் அதிகாரபூர்வமான வேத விளக்கங்களை வழங்கக்கூடிய புராணங்களை கூட அவர்கள் சில நேரங்களில் கண்டிக்கின்றனர். மாபெரும் ஆச்சரியர்களின்
ஆச்சாரியர்களின் அதிகாரத்தை புறக்கணித்து வேதவாத மனிதர்கள் வேதங்களுக்கான தங்களது சொந்த விளக்கங்களை வழங்குகின்றனர். மேலும் அவர்கள் தங்களுக்குள் ஒரு மனசாட்சியற்ற மனிதனை தேர்ந்தெடுத்து அவனை வேத ஞானத்தின் தலை சிறந்த அறிஞனாக பிரகடனப்படுத்துகின்றனர். அத்தகைய வேதவாத இது எவ்வளோ டேஞ்சர் பாருங்க. அவர் வந்து பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் கூட அதிகாரத்தை புறக்கணிச்சிருவாங்க. அன்றைக்கி நான் புக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது இந்த கோயில் பிரசன்ன வெங்கடேஷ் பெருமாள் கோயில் விவேக் பிரபு அப்போ தான் வந்துட்டுருக்காரு. வரலன்னா மலையாள பிருந்தாமஜி நான் வரல ஆக்சுவலாக அந்த சைட்டுக்கு. அப்போது ஒரு ராமாயணம் வச்சுருந்தார். ராம்ஜி பிரபுவும் வரல. அப்போ வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, ராமாயணம் வாங்கிக்கோங்க, நீங்கள் புக் கொடுங்க, நானும் புக் கொடுக்குறேன்னார். ராம்ஜி பிரபு சொன்னால் போன வருஷமே பார்த்துருக்கேன் அந்த கோயிலினார். நம்ம போன வருஷம் போட்டு அதே கோயில் தான் புக் டிஸ்ட்ரிபியூஷன் வெங்கடேகரேஷ் எனக்கு போட்டது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஆச்சாரியர்கள் இருந்தப்போ படிப்போன்னு சொன்னேன். நானே ஆச்சாரியன் அப்படின்றார். ராமானுச்சாரியர் அவர் போட்டிருக்கிற அந்த நாமம் போட்டுக்கார், சிவைஷ்ணவ நாமம் போட்டுக்கார். ராமானுச்சாரிய ஆச்சாரியர் நீங்கள் எப்படிங்க ஆச்சாரியன்னு சொல்லி கேட்டால், நானே ஆச்சாரியன், என் பேரை வரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேசுகிறார். இதுதான் வேதவாதர பீப்புள். வேதங்களில் அவங்களே ஒரு மனுஷன் எடுத்துகிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள பெரிய தலை சேர்ந்த அறிஞனா தானே பிரகடனப்படுத்திக்கிட்டாரு. ஓகே, இவங்களாம் தான் கண்டிக்கத்தக்கக்கூடியவங்க. ஆக்சுவலாக எங்கள் அப்பா ஒரு ஆச்சாரியர், நான் ஒரு ஆச்சாரியர். இதென்ன பரம்பரையா என்ன? இது பிறப்ப வன்மையை கண்டிக்கிறார். கோஸ்வாமி பரம்பரைலாம் கிடையாது. ஓகே, அப்பா கோஸ்வாமி, தாத்தா கோஸ்வாமி, நானும் கோஸ்வாமி. அப்பா டெம்பிள் பிரசிடென்ட், நானும் டெம்பிள், இப்படி கிடையாது. ஓகே, யார் குவாலிஃபைடோ அவங்க தான் அந்த போஸ்ட்டு, இல்லைன்னா அவள் தான் தேல் பி கிக் அவுட் இந்த போஸ்ட்டு. அதனால இந்த கோஸ்வாமிங்கிறது வம்சாவளியை வர்றதுலாம் கிடையவே கிடையாது. அது வந்து பிரபாதனும் சரி, பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி பிரபாதனும் சரி, பக்தி வினோத் தாக்கூரும் நிராகரிச்சிட்டாங்க. நம்ம வரல குரு பரம்பரை ஃபுல்லாக நிராகரிச்சிட்டாங்க, அந்த மாதிரிலாம் கிடையாதுன்னு சொல்லி. இந்த மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பெரிய பெரிய ஆச்சாரியர்கள் கூட அவங்க என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, மதிக்க மாட்டேங்கிறாங்க. இவங்கெல்லாம் என்ன வேதங்கள் படிக்க போகிறாங்க? இவங்க பெரிய பெரிய ஸ்கூலில் படிச்சுட்டு வந்துட்டு நாங்கள் பண்ணுறோம், பாமரனை ஏமாத்துறது, முட்டாளை ஏமாத்துறது. பார்த்தோன்னே ஓ ரொம்ப சாதுவான்ட்டார் இவர், பிராமணனுக்கு போஜனம் போட்டால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லி இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டு போடுவாங்க. ஓகே, இதனால் எதுவுமே நடக்காது. உண்மையிலே பிராமணன் யார்? பிராமணன்னா கிருஷ்ண பகவான் ஒத்துக்கிறது தான் பிராமணன். அந்த மாதிரி வைஷ்ணவ பிராமணனுக்கு உணவு வழங்கினா தான் அந்த ஃபங்க்ஷனுடைய வெற்றி, இல்லைன்னா ஃபங்க்ஷனுக்கு வெற்றியே கிடையாது. மலையாள ஸ்கூல் படிங்க பிரபு. அத்தகைய வேதவாத ரத மனிதர்கள் இந்த மந்திரத்தில் வித்யாயாம் ரதா என்னும் பொருத்தமான சமஸ்கிருத சொற்களின் மூலமாக கண்டிக்கப்படுகின்றனர். வேதங்களை எல்லா அறிவுக்கும் வித்யா ஆதி மூலமாக இருப்பதால் வித்யாயாம் என்னும் சொல் வேத கல்வியை குறிப்பிடுகிறது. ரதா என்றால் ஈடுபட்டு இருப்பவர்கள் என்று பொருள். எனவே வித்யாயாம் ரதா என்றால் வேத கல்வியில் ஈடுபட்டு இருப்பவர்கள், ஆச்சாரியர்களுக்கு கீழ்ப்படியாது உண்மையான வேத நோக்கத்தை அறியாமல் இருக்கக்கூடிய வேதங்களின் பெயரளவிலான மாணவர்கள் இங்கே கண்டிக்கப்படுகின்றனர். அத்தகைய வேத வாதரதர்கள் வேதங்களின் ஒவ்வொரு வார்த்தைக்கும் தங்களுடைய சொந்த நோக்கத்துக்கு தகுந்தவாறு பொருள் தேடுகின்றனர். வேத சாஸ்திரங்கள் முறையான சீட பரம்பரையின் மூலமாக மட்டுமே புரிந்து கொள்ளத்தக்க அசாதாரணமான நூல்களின் தொகுப்பு என்பதை அவர்கள் அறிவதில்லை. வேதங்களின் தெய்வீக செய்தியை புரிந்து கொள்வதற்கு ஒருவன் உண்மையான ஆன்மீக குருவை அணுக வேண்டியது அவசியம். முண்டக உபனிஷத்து 1.2.12 இவ்வாறே வழிகாட்டுகிறது. இத்தகைய வேதவாத அரச மனிதர்களும் கூட தங்களது சொந்த ஆச்சாரியர்களை பெற்றுள்ளனர். ஆனால் அவர்கள் முறையான சீட பரம்பரையில் வருவதில்லை. இவ்வாறாக அவர்கள் வேத சாஸ்திரங்களுக்கு தவறான விளக்கம் கொடுத்து அறியாமையின் இரண்ட பிரதேசத்துக்கு முன்னேறுகின்றனர். அவர்கள் துளியும் வேத அறிவற்ற மனிதர்களை காட்டிலும் ஆழ்ந்த அறியாமையினுள் வீழ்ச்சி அடைகின்றனர். ஸோ அவங்க ரொம்ப டேஞ்சர். ஆக்சுவலாக அவங்க எல்லாம் ரொம்ப டேஞ்சர். அவங்க நினச்சிக்கிட்டாங்க நம்ம வேதங்கள்லாம் படிச்சோம் பெரிய ஆள் ஆகிட்டோம். அது கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம இதை புரிஞ்சுக்கணும். ஓகே, அவங்க நிலைமை இன்னும் மோசமாக இருக்குங்கிறது அவங்களுக்கு தெரியல. ஓகே, சுதா மாதாஜி படிச்சிங்களா நீங்கள்? சரி, படிக்க மாட்டீங்க. தம்மை தாமே கடவுளாக கருதுவோர் மாயையா பிரசுருத்தா ஞான பிரிவை சார்ந்தவர்கள். இவர்கள் தங்களையே கடவுளாக கருதுவது மட்டுமின்றி வேறெந்த கடவுளையும் வழிபட தேவையில்லை என்றும் நினைக்கின்றனர். ஒரு சாதாரண மனிதன் பணக்காரனாக இருக்க நேரிட்டால் அவர்கள் அவனை வணங்குவதற்கு ஒப்புக்கொள்வார். ஆனால் ஒருபோதும் புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை வழிபட மாட்டார்கள்.
தங்களது சொந்த முட்டாள்தனத்தை அங்கீகரிக்க இயலாத அத்தகு மனிதர்கள் கடவுள் எவ்வாறு தமது சொந்த மாய சக்தியினால் பந்தப்படுத்த முடியும் என்பதை ஒருபோதும் சிந்திப்பதில்லை. கடவுள் என்றோ ஒரு நாள் மாயையினால் பந்தப்படுத்தப்பட்டார் எனில் மாயை கடவுளை காட்டிலும் சக்தியுடையதாக இருந்தாக வேண்டும். கடவுள் சர்வ சக்தி கொண்டவர் என்று அவர்கள் கூறினர். ஆயினும் அவர் சர்வ சக்தி கொண்டவராக இருந்தால் மாயையினால் அவர் வெல்லப்படுவதற்கு வாய்ப்பே கிடையாது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்ப்பதில்லை. தம்மை தாமே கடவுளாக கருதும் அவர்களால் இத்தகு வினாக்களுக்கு தெளிவான முறையில் விடையளிக்க இயலாது. அவர்கள் வெறுமனே தாம் கடவுளாகி விட்டதாக நினைத்து கொண்டு திருப்தி அடைகின்றனர். இந்த மாதிரி என்ன செய்யலாம்? நானும் கடவுள், கிருஷ்ணரும் கடவுள், நானும் கடவுள். அதான் கிருஷ்ணர் மாயால இல்லை, அதனால் அவர் கடவுள். நான் மாயால இருக்கேன், வந்துட்டேன், வெளியே விட்டால் நானும் கடவுள் தான். ஓகே, அப்போ மாயை தான் கடவுள். எப்படி கிருஷ்ணர்? இதான் அவங்களோட ஃபிலாசபி ஈஸியாக முறியடிச்சிடலாம். இருந்தாலும் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இதெல்லாம். ஓகே, இதெல்லாம் அவங்க மாயை கடவுள்னு சொன்னால் அவங்க பேர் மாயாவாதி. சுதாமராஜ், இந்த மந்திரம் 10ல் ஸ்லோகமும் டிரான்ஸ்லேஷன் பண்ணிங்க. அந்யத்தேவாஹுர் வித்யா அந்யத்தாஹுர் அவித்யா நித்யாதாஹுர் அவித்யா இது சுஷ்மா தீரானாம் இது சுஷ்ரம தீரானாம் ஏனஸ்தத் விசக்ஷிரே ஏயனஸ்தத் தத் விசித்ரத்ரே விசசக்ஷிரே வித்யா விசிஷத்ரே. படிங்க. வித்யாவை வளர்ப்பதில் ஒரு விளைவும் அவித்யாவை வளர்ப்பதில் வேறுபட்ட விளைவும் அடையப்படுவதாக அறிஞர்கள் விளக்குகின்றனர். ஓகே மேடம், போதும். தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீனா மாதாஜி, நீங்கள் 9 பாயிண்ட் படிங்க. பொருளுரை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதையின் 13வது அத்தியாயத்தில் 13.8-12 வரை அறிவுறுத்தப்பட்டபடி பின்வரும் வழிகளில் வித்யாவை வளர்க்க வேண்டும். ஒருவன் பக்குவ பண்புடைய மனிதனாக விளங்குவது மட்டுமன்றி மற்றவர்களுக்கு முறையான மரியாதையை வழங்குவதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பெயருக்காகவும் புகழுக்காகவும் தன்னை மதத்தில் ஆர்வமுள்ளவனாக காட்டிக்கொள்ளக்கூடாது. தனது உடலின் செயல்கள், மனதின் எண்ணங்கள் அல்லது வார்த்தைகளால் மற்றவர்களுக்கு கவலைக்கு காரணமாகி விடக்கூடாது. மற்றவர்களால் துன்பப்பட்டால் கூட சகிப்புத்தன்மையுடன் வாழ்வதற்கு பயில வேண்டும். மற்றவர்களுடான நடத்தையில் கபடத்தன்மையை தவிர்க்க பயில வேண்டும். ஆன்மீக தன்னுணர்வின் தளத்திற்கு படிப்படியாக வழிகாட்டும் உண்மையான ஆன்மீக குருவை தேடி அவரிடம் தன்னை ஒப்படைத்து அவருக்கு தொண்டு செய்து பொருத்தமான வினாக்களை எழுப்ப வேண்டும். தன்னுணர்வின் தளத்தை அணுகுவதற்கு சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட ஒழுக்க நெறிகளை பின்பற்ற வேண்டும். சாஸ்திரங்களின் சித்தாந்தத்தில் உறுதியுடன் நிலை பெற்று இருக்க வேண்டும். தன்னுணர்வின் இலக்கை அடைவதில் தடையாக இருக்கும் பழக்கங்களிலிருந்து முற்றிலுமாக விலகி இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த மாதிரி 18 கொடுத்துருக்கான். ஓகே, இந்த ஸ்லோகம் வந்து 13வது சாப்டரில் வருது, 8-12. ஆன்மீக குணான பொறிச்சு பண்ணுவது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதெல்லாம் எல்லாமே இதில் வந்து கொடுத்ததெல்லாம் நாலேஜ்னு சொல்கிறார் கிருஷ்ணர். ஓகே, கலாவதி மாதாஜி படிங்க 10-18. கலாவதி மாதாஜி வீட்டில் இருக்கீங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. உடலை பராமரிப்பதற்கு தேவையானதை விட அதிகமாக எதையும் ஏற்றுக்கொள்ள கூடாது. வெளிப்புற உடலுடன் தன்னை தவறான முறையில் அடையாளம் காணக்கூடாது. உடலுடன் தொடர்புடைய உறவுகளை தன்னுடையது என்று நினைக்க கூடாது. ஜட உடல் இருக்கும் வரை மீண்டும் மீண்டும் நெடிய பிறப்பு, முதுமை, நோய் என்னும் மரணத்தின் துன்பங்களை அனுபவித்தாக வேண்டும் என்பதை எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும். ஜட உடலின் இத்தகைய துன்பங்களிலிருந்து வெளிவர பல்வேறு திட்டங்களை தீட்டுவதில் எந்த பயனும் கிடையாது. ஆன்மீக அடையாளத்தை மீண்டும் பெறுவதற்கான வழியை தேடுவதே சிறந்த உபாயமாகும். ஹரே கிருஷ்ணா. படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. படிங்க 18 வரை படிங்க. 18 அவசியமானதை காட்டிலும் அதிகமான வாழ்வின் தேவைகளில் பற்றுதல் கொள்ளக்கூடாது. மனைவி, குழந்தைகள் மற்றும் வீட்டின் மீது சாஸ்திரங்களில் கூறப்பட்டுள்ளதை காட்டிலும் அதிகமாக பற்றுதல் கொள்ளக்கூடாது. விரும்பத்தக்கவை, விரும்பத்தகாதவை எனும் உணர்ச்சிகள்
வெறும் மனதால் உருவாக்கப்படுபவையே என்பதை உணர்ந்து அவற்றினால் மகிழ்ச்சி அடைவதோ வருத்தமடைவதோ கூடாது. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் ஸ்ரீ கிருஷ்ணரின் களங்கமற்ற பக்தனாகி முழு கவனத்துடன் அவருக்கு தொண்டாற்ற வேண்டும். 17. ஆன்மீக பண்பாட்டிற்கு சாதகமாக இருக்கும் அமைதியான சூழ்நிலையில் தனிமையான வசிப்பதற்கான விருப்பத்தை வளர்த்தி கொள்ள வேண்டும். மேலும் பக்தர்கள் கூடக்கூடிய கூட்டமான இடங்களை தவிர்க்க வேண்டும். 18. ஆன்மீக அறிவே நிரந்தரமானது. பௌதீக அறிவு உடலின் மரணத்துடன் முடிவுவிடும் என்பதை அங்கீகரித்து ஒரு விஞ்ஞானி அல்லது தத்துவ அறிஞனாகி ஆன்மீக அறிவில் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். ஓகே, தேங்க்யூ மேனேஜ். ஹரே கிருஷ்ணா. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உண்மையான வித்யா அப்படின்னு சொல்லி பகவத்கீதை கிருஷ்ணா சொல்கிறார். இது எதையாவது ஒன்றாவது பண்ணுறாங்களா யோசிச்சு பாருங்கள். நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு இங்கே இந்தியாவில் மாத்திரம் இல்லை, எந்த இதுலேயுமே இப்போ தான் ஏதோ பகவத்கீதை கொண்டு வரலான்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட்டில், மோடினால அதுவும். அதனால் இதெல்லாம் தான் உண்மையான வித்யா. இது தவிர எதுனாலும் என்னது அது அவித்யா தான். முயற்சி இல்லை பிரபு, பிளேஸ் பண்ணியாச்சு. அப்படியா? ஓ, வெரி நைஸ். ஓகே. இது ஆனால் தமிழ்நாட்டில் எதுவும் வரல இன்னும்? பிரபுஜி தமிழ்நாட்டில் இது பண்ணியிருக்காங்களா என்ன? தமிழ்நாடு இல்லை, அவர் ஆல் ஓவர் இந்தியா பண்ணுற மாதிரி இருக்காரு. அது பண்ணுற மாதிரி. பட் தமிழ்நாட்டில் ஒத்துக்க மாட்டாங்களே இவங்க ஸ்டாலின். இவங்க என்ன அவங்க ஓகே இங்க ஓகே பிரபு. சரி சரி சரி. ஹரே கிருஷ்ணா பிரபு, இங்க பெரம்பூர்ல என்ன பண்றேன்னா கொஞ்சம் மாதாஜிஸ் எல்லாம் ஒரு சனிக்கிழமை ஒரு நாள் போய் ஒவ்வொரு ஸ்லோகம் எடுக்கிறோம் பிரபு. ஓ, ஸ்கூல்ல போயா? ஆமா ஆமா, எந்தெந்த ஸ்கூல் வாங்க எடுங்கன்னு சொல்றாங்களோ ஒரு ஒரு 12-13 ஸ்கூல்ல போய் மாதாஜிஸ் கலந்து போய் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறோம். பரவாயில்லையே. அது எப்படி பெர்மிஷன் வாங்கினீங்களா? எப்படி பண்றீங்க அது? ஆமா, அந்த ஸ்கூல் பிரின்சிபாலோட பர்மிஷன் வாங்கி தான் எடுக்கிறாங்க. ஓ, இவர் குழந்தை நிறைய பேர் இந்த மாதிரி நமக்கு தேவைப்படும் ஸ்கூலுக்கெல்லாம். அப்ப நம்மலாம் போய் கூட ப்ரீச் பண்ணலாம் எல்லா ஸ்கூல்லையும் போய். தாமோதர ஆர்த்தி அப்போ வந்து கிட்டத்தட்ட 56 ஸ்கூலுக்கு போய் கொஞ்சம் பேரா பிரிஞ்சு போய் அந்த 30 நாள் மாதிரி தாமோதர ஆர்த்தி பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி. இப்ப நம்ம மட்டும் ஒரு 15-16 ஸ்கூல்ல ஒத்துக்கிட்டு இருக்காங்க எடுக்கிறதுக்காக. பரவாயில்ல. நம்ம டீம்ல 2 டீச்சர் இருக்காங்க, சத்யா மாதாஜி அண்ட் மீனாட்சி மாதாஜி. அதனால நம்ம எல்லாருமே டீச்சரா மாறது வாய்ப்பு இருக்கு இப்ப. ஓகே, எல்லாருமே ஒரு ஸ்கூல் கிடைச்சா நல்லா இருக்கும். அது கூட பிரபு என்ன பண்ணுவாங்க, நம்ம ஏதாவது ஒண்ணு தப்பா எடுத்துடக்கூடாது இல்லையா? அதனால கோபிநாத் பிரபு நவர பிரபு 2 பேரும் என்ன பண்ணுவாங்க, நம்ம செல்போனுக்கு ஒரு பிடிஎஃப் மாதிரி அனுப்பிடுவாங்க, பாயிண்டா போட்டு. அதை நம்ம வந்து இது பண்ணிட்டு அதை வச்சு நம்ம கிளாஸ் எடுக்கலாம். ஓகே 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 மாதாஜி. ஓகே ரைட். சரி, இப்போ பாயிண்ட்ஸ் போகலாம். ஹாசினி பாயிண்ட் என்ன கிடைக்காது லைக்கில் விட பாயிண்ட்ஸ் இல்லையா? நல்லா ஷார்ப் ஆகும். ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். கைக்கல். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. கீதாச்சாரி பிரபு வந்து சின்ன வயசுலயே சிபிஎஸ்சி நிறுவனத்தை பார்த்துட்டு வந்தாரு. அப்போ வந்து பார்க்க முடியலன்ட்டு அவர் சீனியராக இருக்கிறார். எல்லாருமே அவர் பேச்ச கேட்க மாட்டாங்க. அப்போ வந்து பிரபுபாத் வந்து லெட்டர் எழுதி வைக்கிறாரு. பிரபுபாத் வந்து உடனே ஃபோன் பண்றாரு. ஃபோன் வந்து அப்போ வந்து ஃபோன் கரெக்டா கிடையாது. பிரபுபாத் வந்து எல்லாருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம், எல்லாருமே அவர் சொல்றதான் கேட்கணும். அவர் தான் நிர்வாகத்துக்கு மேனேஜரு. நீங்க எல்லாரும் அவர் கீழ்படியாக நடக்க வேணும்னு சொல்றாரு பிரபு. வெரி நைஸ். ஒற்றுமையா இருக்கணும், கீழ்ப்படிஞ்சு நடக்கணும்னு சொல்றாரு இல்லையா? ஓகே மாதாஜி. வந்து நம்ம கிருஷ்ணருக்கு வந்து எந்த பாவங்களும் கிடையாது. அவரை பார்த்து எல்லா பாவம் வந்து அவர் பக்கத்திலேயே தொட முடியாது. அபாபவித்தம். ஓகே, அதை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரை நம்மளும் சுத்தமாக இருந்தால் போக முடியாது. ஓகே. சைத்தன்ய பிரபு வந்து சன்னியாசி இருந்தவங்க கூட அவர் நடைமுறையில வந்து அவருடைய வழிச்சுடர்ல வந்து தாசனுக்கு தாசனாக இருக்கிற சொல்றாங்க. கோபியோட தாசனுடைய வழிச்சுடர்ல வந்து தாசனுக்கு தாசனாக இருக்கான்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ மேடம். உடம்பு சரியாயிடுச்சு உங்களுக்கு? சரியாயிடுச்சு ப்ரோ. ரைட். ஓகே, ஹரே கிருஷ்ணா. பிருந்தா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பாம்பேல வந்து கொடியேற்றி மகாத்மா காந்திக்கு கொடியேற்றி எல்லாம் விழா கொண்டாடுறாங்கல்ல பிரபு. அப்ப நரநாராயண
பிரபு வந்து சொல்றாரு, இவர் வந்து ஒரு அசுரன், இவருக்கு ஏன் இந்த மாதிரிலாம் கொட்டி ஏற்றி கொண்டாருங்க அப்படின்னு சொல்றாரு. அவங்க ரொம்ப கொதிப்படைஞ்சிடறாங்க. அது வந்து பக்குவமா சொல்லியிருக்கணும், அவங்க வந்து சாதாரணமா சொல்லிட்டாங்க. ஏன்னா அசுரன் வந்து கிருஷ்ணரை பற்றி புரிந்து கொள்ளாதவர்கள் தான் அசுரன். அதை வந்து அவர் அப்படி சொல்லாம எடுத்தோம்னா இவர் அசுரன் அப்படின்னு சொன்னாலும் அவங்க ரொம்ப கொதிப்படைஞ்சிடுறாங்க. உடனே பிரபுபாவுக்கு வந்து இது டெலிகிராம் போட்டு ஏதோ லெட்டர் போட்டு இந்த மாதிரி சொல்லிடுறாங்க. பிரபுபா வந்து அவங்கள வந்து அங்க இருக்காதீங்க போயிடுங்கன்றாங்க. அதுவும் நமக்கு வந்து ஒரு சாதகமா தான் அமைஞ்சது அந்த கேஸுக்கு, பிரபுபாவுக்கு. அப்புறம் இதுல ஈஷோபநிஷத்துல வந்து பெயருக்காகவும் புகழுக்காகவும் தன்னை மதத்தில் ஆர்வமுள்ளவராக காட்டிக்கொள்ள கூடாது. சாஸ்திரங்கள் சித்தாந்தத்திற்கு எப்பொழுதும் நம்பிக்கையுடன் நம்ம இருக்கணும் பிரபு. கரெக்ட். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாத திட்டுறாருன்னா நம்ம எல்லாரும் திட்டக்கூடாது. ஓகே, பிரபுபாத ஃபாரின் கண்ட்ரியில் போயிட்டு இஸ்கானே இல்லாதப்ப கூட எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தால் அவர்கிட்டே யுவர் ராஸ்கல் அப்படின்னு சொல்லுவார். அவருக்கும் அது மேக் சென்ஸ் ஆகும். ஏன்னா அந்த பரமாத்மா கம்யூனிகேஷன் இருக்குல்ல, அவர் ஒத்துப்பிட்டு பேசாமல் இருப்பார். ஆனால் நம்மளாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது ஆக்சுவலாக. ஓகே, நம்ம உண்மையை பேசுகிறோன்னு சொல்லிட்டு எல்லாமே உண்மை தான் உலகத்தில். இது ஒரு மைக்கை கொடுத்து பேசுகிறாங்க. இந்த அயல்நாட் டிசபிலிட்ட மைக்கை கொடுத்து பேசுகிறோன்னே அவர் வந்து முன்னாள் சன்னியாசி பேசுகிறார், மாயாவதி சன்னியாசி. எல்லாமே ஒன்று தான், பகவானெல்லாம் ஒன்று தான், நம்ம எல்லாம் ஒன்று தான் சொல்லி பேசுகிறாரு. உடனே அடுத்து நம்ம பிரபாதர் பேச வேண்டியதான் வந்தது. நான் பேசலை, என் டிசேபிள் பேசுவாங்கன்னு சொல்லி கொடுத்தாரு. டிசேபிள் மைக் எடுத்துகிட்டு சொல்கிறார், எல்லாம் ஒன்று தான்ன்றீங்க, உங்கள் ஒய்ஃபு என் ஒய்ஃப் ஒன்று தானா அப்படின்னு. என் ஒய்ஃபாக வருவாங்கன்னு சொல்லி கேட்ட உடனே உள்ள குறிச்சிட்டாங்க, இதே இப்படிலாம் பேசுகிறாரு அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவரை பேசக்கூடாது சொல்லிட்டாங்க. பிரபாத் சொன்னார், அவங்க ஓப்பனாக பேசுகிறாங்க, அவங்க வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, அவங்க இப்படி நீங்கள் பேசுகிறீங்க, அவர் எல்லாம் ஒன்று தானே அப்படி கேட்டார் அவர் அப்படி சொல்லி பிரபாத் சமாளிச்சிட்டார். அதனால் நம்ம வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு பேச தெரியல ஆக்சுவலாக. ஓகே, இந்தியாவில் எப்படி பேசணும், இந்த கல்ச்சர் என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி அவர் குற்றமாக அதை வந்து பெரியஸ்டாக ஆக்கிட்டான். இஸ்கானே வரக்கூடாத மாதிரி அவங்க கொண்டாங்க. ஓகே, இது நாயர் ரொம்ப இதாகிடுச்சு, சாதகமாகிடுச்சு. ஓகே, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது இனிஷியலாக. கிருத்திகா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. இதுல வந்து பிரபுபாவோட கரேஜே ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் ஹோப்லெஸ்ல இருக்கும் போது கூட அவர் சொல்றாரு, இல்ல நான் அதை பாசிட்டிவா தான் பாக்குறேன் அப்படின்னு. பிரபுபாதரோட அந்த கரேஜ், எவ்வளவு கோர்ட்டு கேஸ் எது எல்லாமே சமாளிச்சு அது ரொம்ப நல்லா இருந்தது. மொத்த போராட்டமே வந்து எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அடுத்தடுத்து போனது ரொம்ப நல்லா இருந்தது பிரபுஜி. அப்புறம் ஈஷோபினத்துல வந்து பாத்தீங்கன்னா அத என்ன வேதங்கள் படிச்சிருந்தாலும் ஆனா எல்லாம் மாயையில இருக்கிறது. நம்ம வந்து மாயையில இருந்துட்டு அந்த நானே கடவுள், அது ரொம்ப தப்பு. கிருஷ்ணர் உணர்வுல இருந்து ஒரு குரு வழிகாட்டுதல் படி போகணுங்கிறது ரொம்ப நல்லா. ஹரே கிருஷ்ணா. ஆக்சுவலாக இப்போ கூட பிரபுபாதர் வந்து அவங்க இது பண்ணல, வேணான்னு சொல்லல. போக பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போன பிறகு என்ன நினைப்பாங்கன்னா, டிவோட்டிஸ்லாம் டிசைபிள்லாம், என் பிரபுபாதருக்கு வந்து வயசாகிடுச்சு, அதனால் அவர் அந்த அட்டன்மெண்ட் கேரக்டரில் இருக்கார், அவருக்கு புரியல, இது முடியாதுன்னு புரியல, நம்ம எதுக்கு இங்கே டயத்தை வேஸ்ட் பண்ணோம், இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுவாங்க டிசைபிள்ஸ். ஓகே, பயங்கரமாக இருக்கும். போக ரொம்ப இதாக இருக்கும். பிரபுபாதர் சொல்வார், இதை நான் விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லி உட்காந்துருவார் பிரபுபாதர். அவன் வந்து வி ஆர் த லாஸ்ட் பர்சன் ஹூ ஈ கேன் சீட் அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்ணி கடைசியில் அதனால் இறந்தே போயிடுவான். ஏன்னா பிரபுபாதர் இவன் டிவோட்டிஸை கொலை பண்ணணும்னு பிளான் பண்ணுவான், அவனுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் செத்துருவான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பயங்கரமாக குண்டர்லாம் வச்சு அட்டாக் பண்ணி என்னென்னோ பண்ணுவாங்க, எதுவுமே நடக்காது. கடைசியில் அந்த அம்மா கடைசியில் காலில் வந்து விழுந்துடும் பிரபுபாதர் காலில். இந்த மாதிரி அந்த கதை முடிஞ்சிடும். ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து அபத்தர்கள் இவ்வளோ மோசமாக இருக்காங்க. பிரபுபாதர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ப்ரீச் பண்ணி இஸ்கான் வந்து மேலே கொண்டு வந்திருக்காரு. சத்யா மாதாஜி. One should always remember that as long as he has material body, he must face the material of expected birth, old age and disease and death. அது important. Very nice. இது பகவத்கீதையில் இருக்கு, 13ஆம் சாப்டர் இருக்கு. ஓகே, ஆமா ரைட்டா. ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஆசிரி. பிரபாத் வந்துட்டு எப்படின்னா பிரபாத் வந்துட்டு பேசுவாங்க,
சொல்கிறேன் எப்படின்னா கம்பேஷனோட மெர்சியோட கம்பேஷனோட அவங்க வந்துட்டு என்ன சொல்கிறது திட்டுறதுனாலுமே கம்பேஷனோட திட்டுவாங்க. ஸோ நம்ம வந்துட்டு அவங்க ஸ்டேஜில் இருக்கணும்னு நினச்சிட்டு நம்ம திட்டணும்னா அது வந்துட்டு என்ன சொல்கிறது அவங்களுக்கு அஃபென்ஸாக தான் போகும் இல்லையே. ஏன்னா நம்ம 3 குணத்தில் வெளில வரல நம்ம நம்மளுடைய பெருமையை காட்டுறதுக்காக டாமினேட் பண்ணுறதுக்காக பண்ணுவோம். பேசணும். அதெல்லாம் என்ன ஆகிடும், அது வந்து பேக் ஃபயர் ஆகிடும். ஓகே, நம்ம எப்பயுமே பொறுமையாக தான் பேசணும், பாத்திரம் தெரிஞ்சு தான் பேசணும், இடம் தெரிஞ்சு தான் பேசணும். சில பேர் நம்ம நாட்டுப்பற்றோடு இருக்காங்க, காந்திஜி பெரிய ஆள்னா உண்மையிலே காந்திஜி பெரிய ஆள் தான். நம்மளால் அந்த மாதிரி ஷூட்டை யாராவது அடித்து வெளியே ட்ரெயின் எடுத்து தள்ளி விட்டால் நம்ம எப்படி இருப்போம், கொந்தளிச்சிட மாட்டோம். அவர் எவ்வளோ பொறுமையாக இருந்தார். இதெல்லாம் வந்து நல்ல கேரக்டர். ஆக்சுவலாக பிரபுபாதர் பேசுகிறாருன்னா பிரபுபாதர் ரொம்ப தூரத்தில் மேலே இருக்கிறார், அவருக்கு மேலே. ஓகே, அதனால் அவர் பேசலாம். நம்ம அவரோட சில விஷயங்களை கீழே இருக்கு காந்திஜியை விட. அப்படி எப்படி நம்ம காந்திஜி திட்ட முடியும், கரெக்டாக இல்லையா? அதனால் அப்படி இருந்தாலுமே நம்ம என்ன பண்ண முடியாது, யாரையுமே விமர்சனம் பண்ண முடியாது. ஓகே, இதான் புரிஞ்சுக்கணும். மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. மும்பை ஜோகு இஸ்கான்ல வந்து நடத்திய ஜென்மாஷ்டமி விழாவை ஒரு மாதாஜி வந்து கண்டுகளித்து மிகவும் நன்றாக இருக்கிறதுன்னு மகிழ்ச்சியா இருந்தாங்க. இது வந்து மும்பை இஸ்கானோட முதல் வெற்றியாக அமைந்தது. ஈஸ்வரோபனிஷத்துல வந்து இறை உணவட்ட கல்வியானது ஒரு பிணத்துக்கு அலங்காரம் செய்வதை போன்றதாகும். கரெக்ட். தேங்க்யூ ப்ரோ. ஹரே கிருஷ்ணா. சரோஜா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஒரு பிக் பாக்கெட் வந்து ஒரு கொஞ்ச நாள்ல அங்க வராரு, இஸ்கானுக்கு வராரு. அப்போ 3 நாள் வரைக்கும் அவரை பார்த்துட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு எப்படி ரொம்ப ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப சரி நீங்க டிவோட்டி ஆயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ₹1 கொடுத்து ஷேவ் பண்ண சொல்றாங்க. அதுக்கு அவர் ஒத்துக்கிறாரா என்ன இஸ்கான்ல வந்தா இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத எடுத்து சொல்லியிருக்காங்க. இது இந்த இதுல ஈஷோபனிஷத்துல வேதவாத ரதர் அப்படிங்கிறவங்க பெரிய பெரிய ஆச்சாரியர்களோட அதிகாரத்தை எல்லாம் புறக்கணிச்சுட்டு அவங்களோட ஒரு மனசாட்சியற்ற மனுஷனை வந்து தேர்ந்தெடுத்து ஞானத்தின் தலை சிறந்த அறிஞனா அவங்க வந்து பிரகடனப்படுத்துவாங்க. அது வித்யாரியாம் ரதா அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த வேத கல்வியில ஈடுபட்டிருக்கோம் நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது பண்றாங்க. அவங்க வந்து அவங்களுக்குள்ளேயே தங்களது சொந்த ஆச்சாரியர்களை அவங்களுக்கு இது பண்ணிக்கிறாங்க. மாயையா பகிர்த்து அப்படிங்கிற அந்த ஞான பிரிவை சார்ந்தவங்க வந்து தம்மை தாமே கடவுளா கருதுகிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. நான் நிர்வாகிக்கிறேன். ஆக்சுவலாக அவர் எதுக்கு வருவார்னா பிட் பாக்கெட்டு திருடுறதுக்காக வருவார், வாட்சை திருடுறதுக்காக, பிரபா வாட்சை திருடுறதுக்காக. பின்னால் ஒத்துப்பார், நான் பிரபா வாட்சை திருடுறதுக்காக வந்தேன், கடைசியில் என்னோட இதயத்தை அவர் திருடிட்டாருன்னு சொல்லி ஒத்துப்பார். அவர் பேர் ஹரிதாஸ். ஓகே ஓகே. ஹரே கிருஷ்ணா. சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதர் இதுல வந்து பாம்பேல வந்து ஜென்மாஷ்டமி வந்து நல்லா கொண்டாடினாங்க. அது பீச் பக்கத்துல இருந்ததால பெரிய பெரிய ஆளுங்க எல்லாம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆமா, ஈஷா உபநிஷத்துல ஜட உடல் இருக்கிற வரைக்கும் மீண்டும் மீண்டும் பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படின்லாம் வரும். மரணத்தின் போது துன்பங்கள் வர்றத வந்து கண்டிப்பா அனுபவிச்சே ஆகணும். தேங்க்யூ மேரி. ஹரே கிருஷ்ணா. ஸ்வீனா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. டைம்ஸ் ஏதோ நான் இது பண்ணேன். ஓகே. ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. ஆயருக்கு வந்து ஹரே கிருஷ்ணா இயக்கம் வளர்ந்ததே ரொம்ப பிடிக்கல. மீனும் 5 லட்சம் பணம் கேட்கிறாரு. பிரபுபாதர்கிட்ட லெட்டர் போட்டோன்னு அவர் சொல்றாரு, நோட்டீஸ் கொடுங்க, நம்ம பணம் எல்லாமே கொடுத்துட்டோம், அவரு தான் ரொம்ப இது பண்றாருன்னு சொல்றாங்க. அதுக்காக அதுல என்ன சொல்றோம்னா, ஆன்மீகத்துல இருந்தா மட்டும் நமக்கு வந்து துன்பங்கள் பதட்டங்கள் வராது. ஆன்மீகத்திலயும் பதட்டங்கள் வரும். அதை நம்ம வந்து கிருஷ்ண உணர்வோட நம்ம ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றோம். பௌதிக உலகத்திலயும் எப்போதும் பதட்டம் இருக்கும். ஆனா வந்து அதுல துன்பங்கள் வந்து எப்பயுமே குறையறது இல்லை. ஆனா ஆன்மீகத்தில் உள்ள பதட்டங்கள் இருந்தா கூட நம்ம கிருஷ்ண உணர்வோட அதை ஏத்துக்கிட்டோம்னா அதுல நமக்கு துன்பம் இருக்காது அப்படின்னு சொன்னீங்க. இந்த இதுல வந்து ஈசோபனிஷத்துல வந்து முதல் மந்திரத்திலேயே சொல்லிட்டாரு, புருஷோத்தமரான முதல் கடவுள் தான் எல்லாத்துக்குமே உரிமையாளர். அவர் வந்து நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை கொண்டு நம்ம திருப்தி அடையணும்.
நம்ம வந்து இந்த ஜீவன்கள்லாம் பகவானை மறந்துட்டாங்க. அந்த ஜீவன்களுக்கு வந்து வேத சாஸ்திரங்களின் மூலம் நம்ம வந்து இறை உணர்வை நம்ம கொடுக்கணும். எல்லா விதமான மதங்களின் இறுதி நோக்கம் என்னன்னா இந்த ஜீவாத்மாக்களை வந்து பகவானிடம் நம்ம அழைச்சிட்டு போகணுன்றதுதான் எல்லா மதத்தோட கொள்கையும். தேங்க்யூ மணி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம எல்லாம் முடிச்சுக்கலாம். இப்போ கிளாஸ் முடிவு வந்துட்டோம். ஓகே, இப்போ நாளைக்கு வந்து ஆஸ் யூஷுவல் கிளாஸ் இருக்குது. ஓகே, யாரெல்லாம் நேரில் வரீங்களோ வந்துடுங்க, ஆன்லைன்லேயே அட்டன் பண்ணலாம். அடுத்த வாரம் வந்து முதல் மகோத்சவம் இருக்குது. ஆனால் அடுத்த வாரம் நாளைக்கு கிளாஸ் உண்டு. அடுத்த வாரம் வந்து கிளாஸ் வந்து நம்ம ஆன்லைனில் வச்சுக்கலாமா இல்லை கிளாஸ் கேன்சல் பண்ணலாமான்னு யோசிக்கலாம். நாளைக்கு வந்து வீட்டில் கிளாஸ் இருக்குது. ஓகே, ஹரே கிருஷ்ணா. எல்லா வைஷ்ணவ பண்ணலாம். வாஞ்சா கல்பத்தருப்பச கிருபா சண்டப்பே வச்ச பதிதானா பவனேப்பி வைஷ்ணவேப்பி நமः. ஹரே கிருஷ்ணா. ஆனந்தகோடி வைஷ்ணவனுக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே தேங்க்யூ. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.